வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சினிமா நியூஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலரா உங்களுக்கு சினிமா நியூஸு, கிரிக்கெட் நியூஸு ரெகுலரா அந்த சேனல்ல வந்துட்டுருக்கும். இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது தலைவர் ரஜினிகாந்தோட அடுத்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயிலர் 2. ஜெயிலர் 2ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, வில்லன் நடிச்சவர் வந்து விநாயகன். விநாயகனும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சீசன்ல இந்த பார்ட்லயே நடிக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா, தகவல் வந்திருக்குது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜெயிலர் 1ஓட ஃபிளாஷ்பேக் காட்சிகள் வந்து அவர் வருவாருன்னு சொல்றாங்க. அதே மாரி விஜய் சேதுபதியுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கேமியோல நடிக்க போறாரு அப்படின்ற மாரியும் தகவல் வந்திருக்கு. அதே மாரி இந்த வாரம் ரிலீஸ் ஆக போற அகண்டா 2 வந்து பார்த்தீங்கன்னா, சமீபத்தில வந்து பார்த்தீங்கன்னா, சென்னையில வந்து பிரஸ் மீட் நடந்தது. இதில பேசிய பாலகிருஷ்ணா வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அடையாளம் குடுத்தது மெட்ராஸ் தான். மெட்ராஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் பொறந்தேன், வளர்ந்தேன்னு அவர் ஒரு புராணம் பாடியிருக்காரு. வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாரி வா வாத்தியார் படம் வந்து பார்த்தீங்கன்னா, 12/12/25ல வந்து பார்த்தீங்கன்னா, ரிலீஸ் ஆகுங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஆனா, இது வரைக்கும் கன்ஃபார்ம் கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரோட ஃபைனான்ஸ் ப்ராப்ளம்லாம் இன்னும் முடியாதனால வெயிட்ல ரிலீஸ் ஆகுமா, ரிலீஸ் ஆகாதாங்கிறது 12ஆம் தேதி காலையில வரைக்குமே மர்மமா தான் இருக்கும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட அடுத்த படம் ஜெயிலருக்கு அப்புறம் அவர்